சுந்தரவன காட்டை நோக்கி வேட ஒருத்த வேக வேகமா நடந்து வந்துகிட்டு இருந்தான். தான் நடந்து வர்றதை எந்த பறவையும் பாத்திரக்கூடாதுங்கிறதுல அந்த வேட ரொம்பவும் கவனமா இருந்தான். அதனாலதான் அந்த வேட மரத்துக்கு பின்னால மறைஞ்சு மறைஞ்சு திருட்டுத்தனமா வந்துகிட்டு இருந்தான். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன், இன்னும் ஒரு பறவை கூட நம்ம கண்ணுல படல. அதுக்குள்ள என்னோட உடம்பு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு, வயிறு வேற பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி, சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பறவையை தேட ஆரம்பிப்போம். இப்படி சொன்ன வேடம் பிறகு ஒரு இடத்துல உட்காந்து அவன் எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். இந்த சமயத்துல கோரிக்காக உணவு தேடி அந்த வழியா பறந்து வந்துகிட்டு இருந்தது. இப்படி பறந்து வந்த கோரிக்காகும் வேடம் சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு பக்கத்துல இருந்த மரத்துல போய் உட்காந்துச்சு. அந்த வேடம் கையில இருந்த சாப்பாட்டை பார்க்க பார்க்க கோரிக்காகத்துக்கு வாயில நீர் ஊற ஆரம்பிச்சது. இந்த வேடம் ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, எனக்கும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். நம்ம இங்கேயே உட்கார்ந்து இருந்தா அவரா கொடுக்க மாட்டாரு, நாம கேட்டாதான் கொடுப்பாரு. இப்படி நினைச்ச கோரிக்காகும் பிறகு அந்த வேடம் கிட்ட பேச ஆரம்பிச்சது. வேடரே, காலையில இருந்து உணவு தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. உங்ககிட்ட இருக்கிற சப்பாத்தியில கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை சாப்பிட்டு என்னோட பசியை தீர்த்துப்பேன். நான் இங்க பறவைகளை வேட்டையாட வந்திருக்கேன், அன்னதானம் போடுறதுக்கு வரல. காலையில வீட்டை விட்டு கிளம்பினேன், மத்தியானம் ஆக போகுது, இன்னும் ஒரு பறவை கூட கண்ணுல படல. நானே அந்த எரிச்சல்ல இருக்கேன், நீ என்னடானா என்கிட்டயே உணவு கேக்குற. இங்க பாருங்க வேடரே, நீங்க மட்டும் எனக்கு பாதி சப்பாத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க கேக்குற பறவையே இந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வர என்னால முடியும். அந்த பறவை வந்ததுக்கு அப்புறம் அதை பிடிச்சு எடுத்துக்கிட்டு போறது உங்க பொறுப்பு. அப்படியா? எனக்கு இன்னைக்கு ஒரு கிளி வேணும். உன்னால ஒரு கிளியை இங்க அழைச்சிக்கிட்டு வர முடியுமா? என்னால முடியாதது எதுவுமே இல்ல, நான் கேட்டதை நீங்க கொடுங்க. நீங்க கேட்ட கிளியே நான் அழைச்சிக்கிட்டு வரேன். கோரி இப்படி சொன்ன உடனே அந்த வேடம் ஒரு சப்பாத்தியை தூக்கி கோரிக்காகத்துக்கிட்ட விட்டு எறிஞ்சான். இங்க பாருக்காகமே, இந்த சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா போய் அந்த கிளியை அழைச்சிக்கிட்டு வா. அப்படி நீ அழைச்சிக்கிட்டு வந்துட்டனா உனக்கு நான் நாளைக்கும் உணவு கொடுப்பேன். கவலைப்படாதீங்க வேடரே, இதோ இப்பவே போய் அந்த கிளியை அழைச்சிக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு அந்த சப்பாத்தியை தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. பிறகு வழியில ஒரு மரத்து மேல உட்காந்து எடுத்துட்டு வந்த சப்பாத்திய சாப்பிட்டு முடிச்சது. ஆஹா, இந்த சப்பாத்தி எவ்வளவு ருசியா இருக்கு. இந்த மனிதர்கள் எப்படிதான் இவ்வளவு சாஃப்டான சப்பாத்தியை தயார் பண்றாங்கன்னு தெரியல. நான் சப்பாத்தியை எவ்வளவுதான் வச்சு உருட்டினாலும் சப்பாத்தி கல்லு மாதிரி தான் இருக்கு. நான் மட்டும் இப்போ ஒரு கிளியை அந்த வேடர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போயிட்டேன்னா எனக்கு தினமும் சப்பாத்தி கிடைக்கும். இப்படி நினைச்ச கோரிக்காகும் பிறகு அங்கிருந்து பறந்து போய் ரீட்டாங்கிளியை தேட ஆரம்பிச்சது. ரொம்ப நேரம் தேடியும் கோரிக்காகத்துக்கு ரீட்டாங்கிளி கிடைக்கவே இல்லை. பிறகு ஒரு இடத்துல சோனாங்குருவி உட்கார்ந்து இருக்கத பார்த்த கோரிக்காகும் உடனே அது கிட்டக்க போச்சு. சோனா, ரீட்டா கிளியை எங்கேயாவது பாத்தியா? நானும் ரொம்ப நேரமா தேடி பார்த்துட்டேன், அதை எங்கேயுமே காணோம். இவ்வளவு நேரம் ரீட்டா என்கிட்டதான் பேசிக்கிட்டு இருந்தது, இப்பதான் நதிக்கு தண்ணீர் குடிக்க போயிருக்கு. சோனாங்குருவி இப்படி சொன்னாலும் கோரிக்காவும் உடனே நதிக்கரை நோக்கி பறந்து போச்சு. கோரிக்காவை நதிக்கரைக்கு போனப்ப ரீட்டா கிளி நதிக்கரையில தான் உட்கார்ந்து இருந்துச்சு. ரீட்டா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னை பாக்கறதுக்காக தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன பார்க்க நீ எதுக்கு வந்த? நீ பிடுங்கிக்கிட்டு போறதுக்கு என்கிட்ட எந்த உணவும் இல்ல. ரீட்டா, ஏதோ ஒரு நாள் விளையாட்டுக்கு அப்படி செஞ்சிருப்பேன், அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. நான் வர்ற வழியில ஒரு இடத்துல மிளகா செடிய பார்த்தேன், அதுல மிளகா நிறைய காய்ச்சிருக்கு. நாங்க யாருமே மிளகா பழங்கள் சாப்பிட மாட்டோம், ஆனா நீ சாப்பிடுவன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை அங்க அழைச்சிக்கிட்டு போகலாம்னு வந்தேன். அப்படியா? உண்மையாவா? அங்க போனதுக்கு அப்புறம் என்னை ஏமாத்த கூடாது. இல்ல இல்ல, கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன், என்ன நம்பி என் கூட வா. ஒருவேளை என்னை ஏமாத்தணும்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ரீட்டா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் உன்னை ஏமாத்த நினைப்பனா? என் கூட வா, நிறைய மிளகா பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரலாம். கோரிக்காவை இப்படி சொன்ன உடனே மிளகா பழத்து மேல உள்ள ஆசையில ரீட்டாக்கிளியும் கோரிக்காகத்து கூட பறந்து போச்சு. ரீட்டாக்கிளிய இப்படி ஏமாத்தி அழைச்சிட்டு போன கோரிக்காகும் வேட ஒளிஞ்சிருந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. இவங்க அந்த இடத்துக்கு போனப்ப வேடம் ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்தான். ரீட்டா, நீ இங்கேயே உட்கார்ந்துரு, நான் இந்த இடத்துலதான் எங்கேயோ மிளகாய் செடியை பார்த்தேன், அது எந்த இடம்னு கரெக்டா பார்த்துட்டு வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு அங்கிருந்து வேடம் ஒளிஞ்சிருந்த இடத்தை நோக்கி பறந்து போச்சு. வேடரே, சீக்கிரமா அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்துல உட்கார்ந்து இருக்கிற கிளிய பிடிச்சுக்கோங்க, அது உங்களோட வேலை. உங்களோட வேலையை சரியா செய்யுங்க, இல்லன்னா பறவைகள் மத்தியில எனக்கு கெட்ட பேர் வந்துரும். நான் மட்டும் இந்த கிளியை பிடிச்சிட்டு போனா என்னோட பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான்.
இப்படி சொன்ன வேட பிறகு மெதுவா நடந்து ரீட்டாங்கிளி உட்கார்ந்திருந்த மரத்துக்கு பின்பக்கமா போனான். அங்க போன வேட பிறகு ரீட்டாங்கிளிய பிடிக்கிறதுக்காக மெதுவா தன்னோட கைய கொண்டு போனான். அந்த சமயத்துல எதர்ச்சியா பின்பக்கம் திரும்பி பார்த்த ரீட்டாங்கிளி வேடனை பாத்துருச்சு. உடனே பயந்து போன ரீட்டாங்கிளி அங்கிருந்து வேகமா பறந்து போயிடுச்சு. இப்படி பறந்து போனதை பார்த்த வேட ஏமாந்து போய் நின்னுகிட்டு இருந்தான். உடனே அந்த இடத்துக்கு கோரிக்காக வந்துருச்சு. வேடரே, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போன கிளி காட்டுக்குள்ள போய் எல்லா பறவைகள் கிட்டயே இந்த விஷயத்த சொல்லிடும். இனிமே என்னை யாருமே நம்ப மாட்டாங்க. நான் என்ன பண்றது? நானும் சத்தம் போடாம தான் அதை பிடிக்கலான்னு போனேன். ஆனா அந்த கிளி என்ன ஏமாத்திட்டு பறந்து போயிடுச்சு. சரி, நான் நாளைக்கு வரேன். நீ வேற ஏதாவது பறவை அடிச்சுக்கிட்டு வா. இப்படி சொன்ன வேட பிறகு அங்கிருந்து தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சான். வேடம் கிட்ட இருந்து தப்பிச்சு போன ரீட்டாங்கிளி வழியில உட்கார்ந்து இருந்த சோனா குருவியை பார்த்துட்டு அது கிட்டக்க போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். சோனா, அந்த கோரி என்ன பொய் சொல்லி ஒரு வேடர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போயிடுச்சு. நல்ல வேலை, அந்த வேடம் என்ன பிடிக்கிற சமயத்துல நான் பறந்து வந்துட்டேன். ரீட்டா, அந்த கோரியக்கா உன்னை தேடிக்கிட்டு வந்தப்பவே சந்தேகப்பட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீ நதிக்கரைக்கு போன விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன். சரிவா, இந்த விஷயத்த சாதாரணமா விடக்கூடாது. அந்த கோரியக்கா எங்க இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்கணும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு சாகர்புராவும் ரோனிக்குரியும் வந்தாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அவங்களும் ரொம்ப கோபமானாங்க. அந்த கோரிக்காகத்தை இதுக்கப்புறம் இந்த காட்டுல விடவே கூடாது. கையில கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இப்பவே வாங்க, அதை தேடி கண்டுபிடிப்போம். இப்படி பேசிக்கிட்ட எல்லா பறவைகளும் உடனே கையில ஆளுக்கு ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு கோரிக்காகத்தை தேடிக்கிட்டு போனாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கோரிக்காகும் புதர் செடிக்குள்ள மறைஞ்சு உட்கார்ந்து இருந்தது. கோரிக்காகத்தை தேடி போன பறவைகள் எல்லாரும் ரொம்ப நேரம் தேடியும் கோரிக்காகம் கிடைக்கவே இல்லை. அதனால களைச்சு போன எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. இங்க பாருங்க, இந்த கோரிக்காகம் நமக்கு பயந்துகிட்டு தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்ப எங்க ஒளிஞ்சிருந்தாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும். வாங்க, நாம எல்லாரும் போய் அது வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருப்போம். இப்படி பேசிக்கிட்ட எல்லா பறவைகளும் கோரிக்காகத்தோட வீட்டு வாசலுக்கு போய் உட்காந்து கோரிக்காகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த கோரிக்காகம் ரொம்ப பயந்து போயிடுச்சு. ஒரு சப்பாத்திக்கு ஆசைப்பட்டு என்னோட நண்பர்களுக்கு துரோகம் செஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னை யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப என்னை பார்த்தா உயிரோட விடவும் மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த காட்டுல இருக்கிறது நமக்கு நல்லதில்ல. இவங்க கையில மாட்டி உயிரை விடுறதுக்கு பேசாம வேற காட்டுக்கு போய் நேர்மையா வாழ ஆரம்பிக்கலாம். இப்படி யோசிச்ச கோரிக்காகும் பிறகு சுந்தரவண்ண காட்டுல இருந்து வேற காட்டை தேடி பறந்து போக ஆரம்பிச்சது. நம்மளோட நண்பர்களுக்கு துரோகம் நினைச்சது ரொம்ப தப்பு. இந்த தவறுக்கு எனக்கு இதுதான் தண்டனை. இப்ப போற காட்டுலயாவது மத்தவங்களுக்கு உண்மையா நடந்து நல்ல பேர் எடுக்கணும். அன்னைக்கு சாயங்காலம் நேரத்துல காத்து ரொம்ப வேகமா வீச ஆரம்பிச்சது. இப்படி வேகமா வீசின காத்துல சோனாக்குருவியோட கூடு திடீர்னு கலைஞ்சு கொண்டுச்சு. உடனே சோனாக்குருவி தன்னுடைய கூட்டை அவசர அவசரமா சரி செய்ய ஆரம்பிச்சது. அம்மா, இந்த கூட்ட ராத்திரிக்குள்ள சரி செய்ய முடியுமா? இத சரி செய்யலன்னா நாம எங்க போய் தங்குறது? செஞ்சுட்டு பியூட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். காத்து மட்டும் இப்படி வேகமா வீசுதன்னா நான் இந்நேரம் நம்ம கூட்ட சரி பண்ணிருப்பேன். அந்த நேரம் பார்த்து பயங்கரமா காத்தடிச்சு அந்த காட்டை கருமையங்கள் சூழ ஆரம்பிச்சது. அம்மா அம்மா, வானத்தை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. பியூட்டி இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல திடீர்னு காத்து வேகமா வீச ஆரம்பிக்க சோனாக்குருவி சரி பண்ணிக்கிட்டு இருந்த கூடும் அந்த காத்துல பறந்து போயிடுச்சு. எவ்வளவு நேரமா இந்த கூட்டை சரி பண்ண முயற்சி பண்ணன, என்னோட முயற்சியெல்லாம் இப்ப வீணா போயிடுச்சு. சோனாக்குருவி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காலுக்காரன் அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. குருவி, இந்த மழையில எதுக்காக உன் குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற? பேசாம என்னோட வீட்டுக்கு வா, அங்க நிறைய இடம் இருக்கு. காகமே, நீங்க இப்ப செய்யற உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு தான் பொண்ணு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு காலுக்காகத்து கூட அது வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காகமே, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுங்கன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப அந்த பயம் என்னை விட்டு போயிடுச்சு. குருவி, நீ அந்த கூட்டுல உட்காராத, அது என் மனைவியோட கூடு. நீ உன் குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு வந்து என்னோட கூட்டுல படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன். காலுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கோரிக்காகம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. கோரிக்காகம் ரொம்ப ஆணவமும் திமிரும் பிடிச்ச காகம்.
கோரிக்காக வரதை பார்த்த உடனே சோனா குருவி அவசர அவசரமா தாவி போய் காலுக்காக உட்கார்ந்துருந்த கூட்டுல போய் உட்காந்துக்குச்சு. காலுஜி, இந்த குருவி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சகோதரி, நான் என்னோட கூட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு காத்து அடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுல என்னோட கூடு காத்துல பறந்து போயிடுச்சு. இந்த சமயத்துல அந்த தெய்வம் மாதிரி வந்து உங்க கணவர் என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. காலுஜி, என்ன கேட்காம நீங்க எப்படி இந்த குருவியை என்னோட வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு வந்தீங்க? இப்பவே இந்த குருவியை வெளியே அனுப்பிடுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இந்த குருவி வீட்டுக்குள்ள இருந்தா நான் உங்களையும் சேர்த்து வெளியில அனுப்பிடுவேன். கோரி, நீ ஏற்கனவே யாரும் நம்ம கிட்ட வந்து உதவி கேட்க கூடாதுன்னு நினைச்சு இப்படி தனியான இடத்துல வீடு கட்டி இருக்க. இந்த இடத்துல நமக்கும் பக்கத்துல இருக்கிறது இந்த குருவி மட்டும்தான். இப்ப இந்த குருவிக்கு நாம உதவி செஞ்சாதான் நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா இந்த குருவி நாம செஞ்ச உதவியை நினைச்சு பார்க்கும். காலுஜி, ஒரு கூடு கூட இல்லாத இந்த குருவி எனக்கு என்ன உதவி செய்ய போகுது? இதை இப்ப வெளியில அனுப்ப போறீங்களா இல்லையா? சகோதரி, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் இப்பவே வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தான் பொண்ணு பியூட்டியை கூப்பிட்டு விட்டு காலுக்காகத்தோட வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சு. காலோட வீட்டை விட்டு வெளியில வந்த சோனா குருவி தான் பொண்ணு பியூட்டி கூட ஒரு மரத்துல உட்காந்துருந்துச்சு. கடவுளே, என் மனசுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. என்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறப்ப எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த சமயம் வானத்துல பிரகாசமான ஒளி தெரிஞ்சது. அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு தேவதையா மாறிடுச்சு. பிறகு அந்த தேவதை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சோனா குருவிக்கு தகர்ந்து சேர்ந்துச்சு. சோனா குருவி, நீ எப்பவும் மற்ற பறவைகளுக்கு உதவி செய்வன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற உனக்கு உதவி செய்யறதுக்காக நான் இப்ப வந்திருக்கிறேன். தேவதையே, என்னோட மனசு ரொம்பவும் கஷ்டப்படுது. இருக்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இல்லாம நானும் என்னோட பொண்ணும் ரொம்ப துன்பப்படுறோம். சோனா குருவி, நீ எதை பத்தியும் கவலைப்படாம என் பின்னாலேயே வா. இப்படி சொன்ன அந்த தேவதை முன்னாலே நகர்ந்துக்குவாங்க. சோனா குருவியும் பியூட்டியும் அது பின்னாலேயே பறந்து போனாங்க. இப்படி இவங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தக்காளி தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க வந்து சேர்ந்ததும் தேவதை தன்னோட மந்திர சக்தியால அந்த தோட்டத்துல இருந்த ஒரு சின்ன தக்காளிய ஒரு பெரிய வீடா மாத்திடுச்சு. அதை பார்த்த சோனா குருவி வீடியோ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இது பெரிய அதிசயம்தான். இது வரைக்கும் சின்னதா இருந்த ஒரு தக்காளி இப்ப இவ்வளவு பெரிய வீடா மாறிடுச்சு. சோனா குருவி, இந்த வீடு நான் உனக்காக தான் உண்டாக்குனேன். நீ இப்ப இந்த வீட்டுக்குள்ள போய் சந்தோஷமா வாழலாம். இனிமே எப்படி மழை பெஞ்சாலும் சரி, எப்பேற்பட்ட வெயில் அடிச்சாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் வராது. அழகான தேவதையே, இந்த மழையில இருந்து எங்களோட உயிரை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன குருவி பிறகு அந்த வீட்டுக்குள்ள பயந்து போச்சு. அம்மா, இந்த வீடு ரொம்பவும் அழகா இருக்கு. இது வரைக்கும் என்ன பயமுறுத்திக்கிட்டு இருந்த இந்த மழையை இப்ப ரசிக்கணும் போல இருக்கு. இதே சமயம் வெளியில வேகமா வீசிக்கிட்டு இருந்த காட்டால காவலோட வீடு இருந்த மரம் லேசா ஆட ஆரம்பிச்சது. இப்படி கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டு இருந்த அந்த மரம் திடீர்னு வேரோட அப்படியே கீழே சாஞ்சிடுச்சு. மரம் இப்படி கீழே விழுந்ததால அது மேல இருந்த காவலோட வீடும் கீழே விழுந்து உடஞ்சு போயிடுச்சு. இப்படி உடஞ்சு போன வீட்டுல இருந்து காலுக்காக மட்டும் எப்படியோ தப்பிக்க கோரிக்காக வீட்டோட இடிபாடுகளுக்கு இடையில சிக்கிக்குச்சு. காலுஜி, என்னை எப்படியாவது வெளியில எடுங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னால வலி தாங்க முடியல. இப்படியே விட்டுட்டீங்கன்னா நான் இறந்து போயிடுவேன். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கோரி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உன் மேல விழுந்திருக்க கதவை என்னால தனியா தூக்க முடியாது. அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காக உடனே அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி பறந்து போன காலுக்காக யாராவது அக்கம் பக்கத்துல இருக்காங்களான்னு பார்த்தது. ஆனா யாருமே இல்லை. அதனால தொடர்ந்து பறந்து போன காலுக்காக இப்ப அந்த தக்காளி தோட்டத்துக்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு. இந்த மாதிரி வந்த காலுக்காக அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய தக்காளி வீட்டை பார்த்துடுச்சு. யாராவது இந்த வீட்டுல இருக்கீங்களா? இந்த வீட்டுல யாராவது இருந்தா வெளியில வாங்க. எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. காலுக்காகத்தோட சத்தத்தை கேட்ட சோனா குருவி இப்ப கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. குருவி, நீயா? இந்த வீடு உன்னோடதான். இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்காக நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்த? காதமே, என்கிட்ட நான் உதவி கேட்டு வந்தப்ப என்கிட்ட இந்த வீடு இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த வீடு எனக்கு கிடைச்சது. இப்படி சொன்னா குருவி பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் காலுக்காக கிட்ட சொல்லுச்சு. எந்த ஆதரவும் இல்லாம மழையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுக்கு அந்த தேவதை தான் உதவி பண்ணுச்சு. பிறகு காலுக்காக தன்னோட வீடு எரிஞ்சதையும் கோரிக்காக இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காதையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு.
குருவி, நீ சீக்கிரம் என் கூட வா. நீ வந்தாதான் கதவு கடியில மாட்டி இருக்கிற என்னோட மனைவியை உயிரோட மீட்க முடியும். என் மனைவி செஞ்சதையெல்லாம் மனசுல வச்சுக்காம அவளை வந்து காப்பாத்து. காதலி, என் மனசை கஷ்டப்படுத்தினவங்களோட மனசை காயப்படுத்தி எனக்கு பழக்கம் கிடையாது. நான் இப்பவே வந்து உங்க மனைவியோட உயிரை காப்பாத்துறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு காளிக்காகத்து கூட பறந்து போச்சு. இப்படி போன இவங்க 2 பேரும் சேர்ந்து கோரிக்காகத்து மேல விழுந்து கிடந்த இடிபாடுகளை தூக்கி வேற பக்கம் போட்டு அது உயிரை காப்பாத்திட்டாங்க. குருவி, உனக்கு ரொம்பவும் நல்ல மனசு. உனக்கு நான் கெட்டது செய்ய நினைச்சேன், ஆனா நீ அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க. உன்னோட மனசையும் என்னோட மனசையும் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. சகோதரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம எப்பவும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா கஷ்டமான நேரங்கள் மற்றவங்களுக்கு மட்டும் வர்றது கிடையாது, நமக்கு எப்ப வேணாலும் வரலாம். இப்படி சொன்ன குருவி பிறகு காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. இப்படி போனவங்க அந்த வீட்டுல இருந்த பழங்களை எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கோரிக்காகத்துக்கு மட்டும் மனசாட்சி லேசா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு யாரோட உதவியும் தேவைப்படாதுன்னு கர்வத்தோட இருந்த எனக்கு இன்னைக்கு சரியான அடி கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த குருவி மாதிரியே நானும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ போறேன்.